சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சுகத்தையும் விடுதலையையும் நமக்கு பெற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அதன் மூலமாக வருகிற பலன்களை எல்லா விதத்திலும் அனுபவிப்பதற்கென்ற அழைப்பை தந்து அதற்காகவே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்த நம்முடைய பரம தகப்பன் தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் சுகமாய் வாழ வேண்டும், நாம் விடுதலையோடு கூட இந்த பூமியிலே வெற்றி பாதையில் நடக்க வேண்டும் என்ற தேவ சித்தத்தின் நிச்சயத்தை உங்களுக்குள்ளே ஆழமாய் பதிய வைக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த தெய்வீகமற்ற நொறுக்கப்படுவதற்குள் பரிசுத்த ஆவியார் மூலமாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஊழியத்தை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்த ஒரு எளிமையான புரிந்து கொள்ளுதலை, தொகுப்பான விளக்கத்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆவி, அதை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய ஆத்மா, அதை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய சரீரம், இதை குறித்த தொகுப்பு என்ன என்பதை சுருக்கமாய் சொல்லுகிறேன். நம்முடைய ஆவி பொதுவாக தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுவதற்காக, தேவனால் வருகிற தெய்வீக ஏவுதலை புரிந்து கொள்ளுதல், தெய்வீகமான ஒரு மனச்சாட்சி, எனக்குள்ள தவறை உணர்கிற காரியம், சரியாய் செய்கிற பொழுது தேவன் கொடுக்கிற உற்சாகத்தை அனுபவிக்கிற காரியம், இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மனச்சாட்சியின் இடமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே சித்தத்தை குறித்தும் எண்ணங்களை குறித்தும் உள்ள உணர்ச்சிகளோடு உயர்ந்த ஒரு மேல்மேலே தேவன் வைத்திருக்கிற ஒரு ஸ்தானமாக நம்முடைய ஆவி இருக்கிறது. இப்போ தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த தொடர்புக்கு முக்கியமான பங்காக, பொறுப்பாக தேவன் வைத்திருக்கிற இடம் எதுவென்றால் நம்முடைய ஆவி நபர். ரெண்டாவதாக நம்முடைய ஆத்மாவை குறித்து பார்க்கிறோம். அது பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன், மனது, உணர்ச்சிகள், சித்தம், இவைகளோடு கூட நம்முடைய ஆவியின் சித்தத்திற்கும் நடத்துதலுக்கும் அது கீழ்ப்படிந்து செயல்படும்படியாக தேவன் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்முடைய ஆவி தேவனுடைய ஏவுதலை பெற்று முடிவெடுக்கிற பொழுது நம்முடைய ஆத்மா அதற்கு ஒத்து போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிற நம்முடைய ஆத்மாவை குறித்து. மூன்றாவதாக நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறேன். பொதுவாக நம்முடைய இந்த தோற்றத்தை, ஒரு நபரை நாம் பார்க்கிற பொழுது நாம் அந்த சரீரத்தை தான் பார்க்கிறோம். அந்த நபர் வெளியில் நிற்கிறார் என்றால், பேசுகிறார் என்றால், அவருடைய சரீரம்தான் நம்மோடு கூட பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது நம்முடைய வெளி தோற்றத்தை குறிக்கிற காரியமாக இருக்கிறது, சரீர தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்த நோக்கம் என்ன? தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற காரியத்தை பெற்றுக்கொள்கிற இடமாக ஆவியும், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களே நாம் பல காரியங்களை அறிந்து கொண்டு அந்த அறிதலின் மூலமாக வாழ்க்கையில் வளருகிறது, அனுபவங்களை பெறுவது போன்ற காரியத்திற்கு நம்முடைய ஆத்மாவையும், ஒருவரை பார்க்கிற பொழுது தொடர்பு கொள்வது, நட்பு கொள்வது, மற்றவர்களோடு கூட பேசுவது, ஐக்கியப்படுவது, இது போன்ற அந்த ஐக்கிய தன்மைக்குள்ளாக நாம் ஒரு சமூக சூழலை உருவாக்குவதற்கான காரியங்களை சரீரத்தோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆத்மா நொறுக்கப்பட்டிருக்குமானால் மற்ற எல்லா பகுதியிலுமே தேவன் விரும்புகிற காரியம் முழுமையாக நமக்குள்ள செயல்பட முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் வளர முடியாமல் தடுக்கப்படும். இதனால தான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவங்களை, காயப்பட்டு கிடக்கிறவங்களை அவர் குணமாக்க வந்தேன், காயங்களை கட்ட வந்தேன் என்று இயேசு சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு நன்மை உண்டாக்கத்தக்க, உங்கள் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் தேவையான ஒரு பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்பதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. எங்களை நேசிக்கிறவரே, எங்களுக்கு வழிகாட்டுகிற தீபமே, எங்களை வழிநடத்துகிறவரே, நம்முடைய அன்பு சமூகத்தில் எங்களுடைய ஆவியை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் சரீரத்தை குறித்தும் நீர் வைத்திருக்கிற உங்களுடைய தெளிவு, அதை குறித்த உங்களுடைய பரிபூர்ண நோக்கத்தின் அந்த வளர்ச்சிக்குரிய அனுபவங்கள் எங்களுக்கு வர முடியாது இருக்கிற தடைகள் விலகத்தக்கதாய், காயங்களால் பல அதிர்வான காரியங்கள் ஏற்பட, நிகழ்ச்சிகள் இருக்கிற நொறுக்கப்பட்ட காரியங்கள் சுகமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு பலப்பட உதவி செய்தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். God bless you.